கிருபானந்த வாரியார் தான் ரொம்ப ரொம்ப அவருடைய ஆன்மீக சொற்பொழிவு, அவருடைய குரலுக்கு நான் அடிமை. நான் கேட்டதை உணர்ந்ததை ஐயா போன்ற பெரியவர்கள் எல்லாம் சொல்றதை கேட்ட அந்த விஷயங்களை இந்த ஒரு அவையில நம்மளுடைய அருள்மொழி அரசு கிருபானந்த சுவாமிகளை பற்றி ஒரு 2-3 வார்த்தைகள். ஒரு பெண்ணாக இருந்துட்டு அவர் சொன்ன 2 வார்த்தை, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான். ஐயாவை பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்முடைய அருள்மொழி ஐயா அரசு வாரியார் சுவாமிகள் முதல்ல அவருடைய குரல் காந்த குரல், சிம்ம குரல், மைக்கெல்லாம் வந்து தேவை கிடையாது. அவர் வந்து அப்படியே சம்பளம் போட்டு அங்க உட்கார்ந்தாருன்னா இங்க இருந்து அவர் எந்த திசையில அவர் மொழி கேட்டு பேசினாலும் அவருடைய குரல் 7-8 திசைகளிலும் அவருடைய குரல் கேட்கும். அதுவும் கம்பீரமாக ஒரு வெங்கலத்தை போட்டா எப்படி ஒரு சத்தம் வருமோ அது மாதிரி. அவருடைய உருவத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா தெய்வீக கடாட்சம். நீங்க பார்த்தாங்களே உங்களுக்கு தெரியும், உடம்பு ஃபுல்லா விபூதி. அந்த கண்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு அருள் பார்வை. நிறைய பேரோட கண்களை நம்ம பார்க்கும்போது அந்த கண்களில் இறக்கமே இருக்காது. ஒரு ஆன்மீக பார்வை, கடவுளை பார்ப்பதற்கான ஒரு சமானம். மணிக்கணும் வாசகர் பத்திரிகை நண்பர்களையும் வருக என நாம் வரவேற்கிறோம். மறந்து நான் சொல்றதுக்கு பத்திரிகை நண்பர்கள், ஏன்னா இந்த செய்தியை பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களே அவங்க தான். எங்களுடைய கல்லூரியில் நடைபெறக்கூடிய எல்லா இடமாலையும் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அப்புறம் சொன்னாவே போடக்கூடிய ஒரு பெரிய மனிதர் அவர். அவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள். இந்த வேலையை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மாதிரி நம்முடைய வாரியார் சுவாமிகளுடைய உருவம் தெய்வ கடாட்சம். ஏன்னா சதாகாலம் எப்பொழுதும் முருகனுடைய ஒரு அருள். அவருடைய அருள் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்பொழுதும் வாயில் வந்தாலும் அவருடைய அதிசயங்களை, முருகனுடைய நினைவுகளை எந்நேரமும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர். தனக்கு வரக்கூடிய இறப்பும் எவ்வாறு நடக்கும் என்று சொல்லக்கூடிய காலம் கடந்த ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படின்னாக்கா அது நம்மளுடைய வாரியார் ஐயா அவர்கள் தான். இப்போ இவரு பெண்களை பத்தி என்ன சொல்லியிருக்காரு? எல்லாரும் அப்பாவோட இனிஷியல் மட்டும் தான் நம்ம போடுவோம். அம்மாவோட இனிஷியல் போடலாம்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னவர் யாருன்னா நம்மளுடைய சிறப்பு குறிச்சிய நம்முடைய அருள்மொழி அரசு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தான். பெண்களுடைய தன்னுடைய தாயோட இனிஷியல உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் போடலாம், போட வேண்டும் என்று சொன்னார். அதனாலதான் நம்முடைய வாரியார் ஐயா அவர்கள் எந்த கூட்டத்துக்கு போனாலும் அங்க பெண்கள் கூட்டம் முன்னாடி உட்கார்ந்து, குழந்தைகள் கூட்டம் நிறைய உட்கார்ந்து இருப்பாங்க முன்வரிசைக்கு. எந்த கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தில் பெண்களை பற்றி உயர்த்தி பேசாமல் அவருடைய குரலானது கீழே சரியா குறைவாக. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மனைவியோட கண்களில் கண்ணீரே வரக்கூடாது. அவளை மனைவி யார் ஊற்றுகிறார்களோ அந்த குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் துழா கொடுவன் பொழுதிடுவான் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லி திருக்குறளை எடுத்துக்காட்டி சொல்வார். அதே மாதிரி எந்த ஒரு கணவன் தன் மனைவியை நல்லா வச்சிருக்கிறானோ அவன் தான் மற்றவங்க முன்னாடி ஏறு போல் ஒரு நடையா இருப்பான் அப்படின்னு திருக்குறளை காட்டி சொல்லிட்டாரு அந்த சொற்பொழிவுல. ஏறுனா சிங்கம் மாதிரி ஒரு நடை. மனைவிய கணவன் நல்லா வச்சிருந்தா மட்டும்தான் அந்த மனைவி யாருக்கு மரியாதை கொடுப்பா? கணவனுக்கு கொடுப்பா. அப்போ அப்படி கொடுக்கும் பொழுதுதான் அவனுக்கு ஆடவர்களாக இருப்பாங்க, ஆகாதவர்களாக இருப்பாங்க. அவர்கள் முன்னிலையில் சிங்கம் போன்ற ஒரு நடையை நடக்கக்கூடியவன் யாருன்னா அந்த மனைவி. அதனால அந்த மனைவியை போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். தன்னுடைய ஒவ்வொரு கூட்டத்திலும் பெண்களை சிறப்பாக பேசாமல் அவர் இருந்தது. குழந்தைகளும் அதே மாதிரிதான். ஏன் அவரோட கூட்டத்துக்கு குழந்தைகள் எல்லாம் போறாங்க அப்படின்னா தெரியும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திருவிளையாடல் படம் அந்த காலகட்டத்தில் வந்துச்சு. நிறைய கூட்டம். அவர் எப்படி கேள்வி கேட்கிறப்ப சொல்வாரு, ஏன்னா ஸ்டேஜில் உட்காந்துக்கிறவங்க எழுந்து போகக்கூடாது. அவங்களோட எழுந்து போயிட்டு வரலாம். கேட்க வந்தவங்க எழுந்தே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர். ஏன் அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர்னா யாரும் அந்த கூட்டத்தை எழுந்து போகக்கூடாது. அப்ப அவருடைய பேச்சு குறைவா அப்படின்னு எண்ணப்படக்கூடாது. சிறப்பான ஒரு பேச்சா இருக்கும்
அப்படின்றதுனால பார்க்கிறவங்க கேட்கிறவங்க கண்களை விரித்து செவிகளை விரிச்சு கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர். அப்படியாப்பட்ட அந்த பேச்சு முதல் யாருக்கு கவருது அப்படின்னா குழந்தைகளுக்கு கவருது. அப்ப அந்த குழந்தைங்க உட்காந்துருக்கப்ப ஒரு பையன் கிட்ட கேட்கிறேன், யாருப்பா முருகனுடைய அப்பா யாரு அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க சொல்றாரு. ஒரு பையன் 6 ரூபாய் சொல்றான், சிவாஜி அப்படின்னு சொல்லி. சிவாஜி சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரே சிரிக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த பையன் தப்பா சொல்றாரு. நம்ம பெரியவங்க என்ன விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இருப்பான். அப்ப சொல்லும் போது அவன் அந்த பையனை கைத்தட்டி அவனை பாராட்டி ஒரு புஸ்தகத்தையும் பரிசா கொடுத்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். மரியாதைக்காக நீங்க வாய்மையாவும் சுதந்திரத்துக்காக போராட்டவர் யாரு? காந்திஜின்னு சொல்றோமா? ராஜாஜின்னு சொல்றோமா? நம்ம நேருஜின்னு சொல்றோமா? அது மாதிரி அந்த பையன் மரியாதைக்காக என்ன சொல்றான்? சிவாஜின்னு சொல்றான்னு சொல்லிட்டு கூட அந்த சமயோசித விவேகமான சிறு குழந்தைகள் தன்னிடத்துல வருவதை தடுக்காம அவங்க பாராட்டக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த வார்த்தைகளினால் அந்த குழந்தைகளை கட்டி போடக்கூடிய ஒரு நகைச்சுவை உணர்வு உடைய கேட்க வந்த இந்த ரசிகர்களை ஆராவரிக்கக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் யாருன்னா அது அப்படிதான். சதா காலம் இதே மாதிரிதான் ஒரு ஃபாரினுக்கு உரையாற்றுவதற்காக போறார். கேள்விப்பட்டிருப்பீங்க. போகும்போது அவங்க கேட்கிறாங்க அந்த கூட்டத்துல, உங்க ஊர்ல சாமி எப்படி இருக்குது? எங்க ஊர்ல சாமி எப்படி இருக்குது? நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க காட் சொல்லுவோம். அந்த காட் சொல்ற அந்த வார்த்தையை எங்க ஊர்ல என்ன செய்யறாங்க? அதே இதுலதான் பயன்படுத்துறாங்க. செயலாடுறாங்க. காட் கிரியேட்டர், ஆபரேட்டர், டிஸ்ட்ராயர், படைத்தல் தொழில், காத்தல் தொழில், அடித்தல் தொழில். இந்த 3 தொழிலும் செய்யக்கூடிய சிவா, பிரம்மா, விஷ்ணு இந்த 3 பேரும் தான் எங்க ஊர்ல இருக்கிறாங்க. அவங்க இந்த தொழிலை செய்யறாங்க. அதனால உங்களுடைய கடவுளுக்கு எங்களுடைய கடவுளுக்கு என்ன இல்லை, எந்த விதமான ஒரு மாறுபாடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சொற்பொழிவு மூலமாக அனைவரும் கவரக்கூடிய அந்த வார்த்தைகள்னால அப்படி கட்டி போடுறாங்க. அது மட்டும் இல்லாம எந்த நேரம் முருகனை நினைத்து கொண்டே இருக்கக்கூடியவர். அதனாலதான் ஒவ்வொரு கூட்டமா போய் பேசி அங்கிருந்து பக்தர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு தனதாக ஒரு பேக்கெட்ல போட்டு வச்சுக்கலாம். தான் குடும்பத்துக்காக செலவுப்படுறாங்க. ஒவ்வொரு ஆலயங்களா கட்டுறாங்க. நம்ம காங்கேயத்திலேயே ஆலயத்தை கண்டறியாருன்னு அவர் தான். திருச்சியில, சிதம்பரத்துல, சென்னையில, வடலூர்ல எல்லா இடங்களிலும் அவருடைய பேச்சினால் கிடைத்த அந்த பணத்தை ஒவ்வொரு கோவிலாக ஒவ்வொரு ஊர்ல கட்டி முடிச்சு அருள்பணியை திருப்பணியை செய்து தொடர்ந்து ஆன்மீக சேவையை ஆற்றிக்கொண்டு இருந்தவர் நம்முடைய வாரியார் சுவாமிகள். அப்போ ஒரு வாட்டி சிதம்பரத்துல இருந்து மதுரைக்கு போனாங்க. அப்ப போகும்பொழுது பாத்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஒரு சொற்பொழிவு ஆட்டுறாங்க. ஆட்டி முடிச்சுட்டு பிறகு கொஞ்ச நேரம் பேசுவாங்க, கொஞ்சம் விபதி கொடுங்கள்வாங்க. என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறது, கொஞ்ச நேரம் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி சொல்றதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா டைம் ஆகுது. அடுத்த கூட்டத்துக்கு அவர் போகணும். அவர் போக வேண்டிய அந்த ரயிலும் வரல, விட்டாச்சு. அவர் அடுத்த ட்ரெயினுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் டைம் இருக்கு. முடியாது, அதுக்குள்ள அவர் போய் சேர முடியாது. உட்கார்ந்து சதா சொல்ல ஆரம்பிச்சுட்டார். ஓம் சரவண பவன், ஓம் சரவண பவன், ஓம் சரவண பவன் சொல்லிட்டே இருக்கார். திடீர்னு ஒரு கான்டாக்ட் வருது. வந்து ஐயா நீங்க எங்க போகணும்? மதுரைக்கு போகணும். அவரை கூட்டிட்டு போய் விடன்னு சொல்லிட்டு மதுரையில கொண்டு போயிட்டு அவர் சேர வேண்டிய இடத்துல, சேர வேண்டிய நேரத்துல தகுந்த அவருடைய நேரத்துக்கு கொண்டு போயிட்டு அவரை கொண்டு போய் விடுறாங்க. இப்ப இது வந்து முருகனுடைய சதா காலம் ஒரு பெட்டியில வச்சுப்பாரு. முருகனுடைய படத்தையும் பள்ளி தேவையோட சமைச்சது இருக்கக்கூடிய ஒரு படம் அந்த பெட்டியில வச்சுக்கிட்டு எங்க போனாலும் அதுக்கு பூஜை செஞ்சுட்டு அதுக்கு விபூதி எல்லாம் ஏற்றிட்டு வணங்கக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சமயம் அதை வந்து கால கூட்டம் ஜாஸ்தியா வருதுன்னு சொல்லிட்டு பின்னாடி தூக்கி போட சொல்றாரு. அவரோட அந்த சமயத்தை பயணி கொடுக்கக்கூடிய சுகி சிவமையா. அப்ப அவர் சொல்றாரு, முருகனை பொருளாக நான் பார்க்கவில்லை, என்னுடைய ஆன்மா, என்னுடைய உயிர் அனைத்துமாக நான் பார்க்கிறேன். அதை நான் அப்படிதான் கருதுனால நான் என் பக்கத்துல தான் எப்பவுமே நான் வச்சு பண்ணேன். அதை கொண்டு போய் நான் டிகில நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இருக்கக்கூடிய சுகி சிவம் ஐயாவுக்கு அந்த காலகட்டங்களில்
அறிவுரை சொன்னதாக அவர் எடுத்து அந்த வரலாற்றை சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி சிறப்பு கொண்டவர் நம்மளுடைய சொற்பொழிவின் மூலமா கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இடங்கள்ல இந்த வாரியார் சுவாமிகள் ஆன்மீக சொற்பொழிவாளர் மட்டும்தான் இவர் கதைகளாக மட்டும்தான் கோயில புராணத்தை சொல்லிட்டு பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதைகளை சொல்லக்கூடியதான் நிறைய மக்கள் அந்த காலத்துல அப்ப இருக்கக்கூடிய அரசியல் கதைகள் சொல்லிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப இவரை செம்மொழி செந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பேச சொல்றாங்க. 30 நிமிஷம் தான் அதை அடைக்க முடியாத. அப்ப அந்த இடத்துல போய் பேசும் பொழுது அவரை பற்றி ஒரு சிறு அறிவு மட்டும் கொடுத்துட்டு இப்போ 30 மணிக்குள்ள அவரோட பயிற்சியை முடிச்சுருவாரு அப்படின்றார். அவர் வர அதை அறிமுகப்படுத்தி கொள்கின்றார், பேச ஆரம்பிக்கின்றார். செம்மை செந்தமிழ் அந்த செந்துக்கு மட்டும் 28 மணித்துளிகள். அவங்க இப்படி சாதாரண பேச்சு கிடையாது. நம்ம இப்படி ஒரு வழக்கத்தை சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு பேசுறோம், அது மாதிரி இல்லை. சும்மா பாடல்கள் 28 நிமிஷம் மழை பெய்கிற மாதிரி அப்படியே தொடங்கி முடிக்கிறார். வெறும் செந்து என்பதற்கு மட்டும் முடிச்சுட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 30 மணித்துளிகள். 28 மணித்துளிகளுக்குள் நான் முடித்து விட்டேன். பாரதிதாசன் ஓடி வராரு. ஐயா அவரை நினைச்சு வராங்க, பேசுங்க, நான் உங்களை பத்தி நான் தவறா நினைச்சிட்டு இருந்தேன், தமிழை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று அன்றைய தினம் முழுவதும் அவருக்கு அனைவரானது ஒப்படைக்கப்பட்டது. அவ்வாறு சிறப்பு பொருந்தியவர். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் பேசின அந்த காலகட்டங்கள் எல்லாம் வந்து பாருங்க அப்படின்னா அரசியல்வாதிகளை சாதிக்கிறார். அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க, மதத்தை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? மதம் ஒரு மனுஷனுக்கு மதம் இருக்க வேண்டும். மதம் என்றால் கொள்கை. மதம் திடீர் இருக்கக்கூடாது. மதம் என்பது மனிதனை இணைக்கக்கூடியதாக, எல்லா மக்களையும் இணைக்கக்கூடியதாக, எல்லா கடவுள்களும் நற்கொள்கைகளை தான் போதிக்கின்றன. அப்ப அந்த மதம் மனிதனை இணைக்கக்கூடிய ஒரு பாதமாக மட்டும்தான் இருக்கணும். அதை விடுத்து பிரிக்கக்கூடிய ஒரு பாதமாக இருக்கக்கூடாது என்று மதத்திற்கான ஒரு அடிப்படையான ஒரு காரணத்தை எளிய முறையில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சொற்பொழிவாளர், ஆன்மீகவாளர், புரட்சியாளர். எப்படி புரட்சியாளர் அப்படின்னாக்கா, ஒரு சமயம் அவர் பேசுறதுக்காக ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அப்ப பெரிய அந்த பக்கத்துல இருக்கிறாரு. இவர் கடவுள் இருக்கிறான்னு சொல்லக்கூடிய கொள்கையை உடையவர். அப்ப கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய. அப்ப அவருடைய பேச்சு எதிர்ச்சியாக கேட்கும் பொழுது நாமளும் தமிழ் பணிதான் செய்யணும், மக்கள் பணிதான் செய்யணும். அவரும் என்ன செய்யணும் செஞ்சிருக்காரு, தமிழ் பணி மக்கள் பணி ஆன்மீகத்தோடு இணைந்து செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கக்கூடிய சீடர்களோடு உறவாடி பேசிக் கொண்டிருக்கக்கூடியது. அவர் அந்த வழியை பார்க்கும் பொழுது அதை பெரியார் அவர்கள் உணர்ந்தார்கள். எல்லாருமே இளைஞர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல ஒரே மேடையில் திருபாவூர் பெரியார், அண்ணாதுரை அனைவரும் ஒரே காலகட்டத்தில் கொள்கைகள் வேறாக இருந்தாலும் தமிழ் பணிக்காகவும் ஆன்மீக பணிக்காகவும் மக்கள் பணிக்காகவும் ஒரே மேடையில் வீசிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பண்பாளராக, பேச்சாளராக, சொற்பொழிவாளராக, சமுதாயத்தின் சாடல்களை எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மா மேதையாக இருக்கின்றார். அது மட்டும் இல்லாம இதே மாதிரி ஒரு புத்தகத்தை 63 திருத்தூதர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வெளியிடுறாரு. ஒரு மேடையில அவையும் கூப்பிடுறாங்க, ஐயா உங்களை 63 நாயன்மார்கள், உங்களை 64வது நாயன்மார்களா நாங்க நினைச்சு நீங்க உங்களுக்கு முன்னுக்காக ஒரு புத்தகத்தை நாங்க வெளியிடுறோம். 1000 காப்பிகள் கொண்டாந்து சேவையில வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை உட்கார்ந்து வெளியிடுறதுக்காக சொன்னா அவர் சொல்றாரு, 63 நாயன்மார்கள் என்ன பண்ணாங்கன்னு அந்த வரலாறு பெரியவராங்க. நான் என்ன கடலை குடிச்சேனா, விஷம் குடிச்சேனா, நான் இப்படி பண்ணனா அப்படி பண்ணனா, எனக்கு யாரும். ஆனா உண்மையிலே 64வது நாயன்மார் யாருன்னா அது நம்முடைய அருள்மொழி அரசு ஐயா அவர்கள் தான். அவர் பேரை சொல்றது கூட நம்ம தான். அருள்மொழி அரசு ஐயா அவர்கள் தான் தெய்வீக மனிதர், இந்த மாமனிதர் 64வது நாயன்மார். ஆனா அந்த அவையடக்கம், அந்த காட்டடக்கம் அவர் என்ன சொல்றாரு, நான் 64
நாயன்மாரும் நாயன்மார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு படத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்னடக்கத்தோடும் எளிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மனிதர். அது மட்டும் இல்லாம தனக்கான ஒரு இறப்பு எப்படி வரும் விண்ணகத்திலே சொன்னார். பறந்து கொண்டே இருக்கும்போது அவருடைய போயிட்டு வரும்பொழுது முருகனுடைய அருளால் மயில் மீதுதான் இவருடைய உயிரான செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை கொடுக்கும் பொழுதே அவர் காலத்துல இருந்து பேசிட்டு வரும்போது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவருடைய உயிரானது அப்படியே இப்ப நம்ம வேகமானே முருகன் தான் நம்ம சொல்றோம். நிறைய பேர் சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல மயில் மீது அமர்ந்த முருகன் அவர்கள் எமன் மீது செல்லாமல் முருகனுடைய மயிலோடு அவர் சேர்ந்து சென்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெருமிதத்தோடு அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை சமுதாயத்தில் கொண்டு செய்யக்கூடியவர், மக்களுக்காக பாடுபட்டவர், சதா நேரமும் முருகனை நினைந்து கொண்ட ஒரு சமய ஈடுபாட்டாளர், சொற்பொழிவாளர், புரட்சியாளர், தமிழ் சேவகர் ஐயா அவர்களை பற்றி நினைவு கூறுவதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கிய பெரியவர்கள் அனைவருக்கும் முனைவர் தமிழ்ச்செல்வன் லட்சுமி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.